ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். நீட் தேர்வின் மூலமாக 2017ஆம் ஆண்டிலிருந்து அனைவருக்கும் மருத்துவக் கல்வி கிடைக்காமல் சட்டமே தடுத்துவிட்டது என்று நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அகரம் அறக்கட்டளையின் 15ஆம் ஆண்டு விழா சென்னை தாம்பரம் அருகே நடைபெற்றது. இதில் கமல்ஹாசன், அறக்கட்டளை நிறுவனரும் நடிகருமான சூர்யா, நடிகர்கள் கார்த்தி, சிவக்குமார், இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலபாரதி, மதுரை எம்பி சு வெங்கடேசன், நடிகைகள் ஜோதிகா, தேவயானி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அகரம் அறக்கட்டளை மூலம் பயன்பெற்ற மருத்துவர், பொறியாளர் உள்ளிட்ட நிலையை அடைந்திருப்போர் இதில் பங்கேற்று அறக்கட்டளை குறித்து பேசினர். அவர்களது பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த சூர்யா கண் கலங்கி உணர்ச்சி வசப்பட்டவராக காணப்பட்டார். அவர் உரையாற்றும் போது கல்வி கற்க ஆர்வம் இருந்தும் பணம் இல்லாதோருக்கு உதவும் நோக்கில் தொடங்கப்பட்ட அகரம் அறக்கட்டளை மூலம் ஒவ்வொரு ஆண்டும் முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்க உள்ளதாக சூளுரைத்தார். அகரத்தில் பயனடைந்த ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்தவரை மற்றொரு மாணவரின் கல்விக்கு உதவுமாறு சூர்யா கோரினார். மேலும் அகரம் அறக்கட்டளைக்கு மாதந்தோறும் 300 ரூபாய் கொடுக்குமாறு அழைப்பு விடுத்தார். நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் பேசுகையில் 2017ஆம் ஆண்டிலிருந்து அனைவருக்கும் மருத்துவக் கல்வி கிடைக்காமல் நீட் தேர்வின் மூலமாக சட்டமே தடுத்துவிட்டதாக சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டினார். ஏழை மாணவர்கள் மருத்துவம் பயில்வதை தடுப்பதால் தான் நீட் தேர்வை எதிர்ப்பதாக கமல்ஹாசன் கூறினார். கல்விதான் சட்டத்தையே மாற்றி எழுதும் பலத்தை தருவதாகவும் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது கல்வி என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வாதிகார மற்றும் சனாதன சங்கிலிகளை நொறுக்கி தள்ளும் ஆயுதம் கல்விதான் என்று கூறிய கமல்ஹாசன், கல்வியை தவிர வேறு எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்காதீர்கள் என்று மாணாக்கருக்கு அறிவுரை கூறினார். ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.